நம்ம தமிழ்நாட்டில் தமிழகமே ஆசைப்பட்ட மாதிரி இப்போ புதுசாக வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 39,000க்கு மேலான வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 14/10/2024 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய 5 விதமான நோட்டிஃபிகேஷனும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா? நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன வேலை இருக்கோ அத்தனை வேலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெளியிட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது செப்டம்பர் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதுதான் நோட்டீஸ் கான்ஸ்டபிள் ஜிடிஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜிடியில் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இந்த பப்ளிஷிங் வெப்சைட் கமிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/9/2024 அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே அப்லோடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நோட்டீஸ் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள் ஜிடி ஜென்ரல் ஆர்மட் ஃபோர்ஸு, அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்எஃப், ஆர்எஃப்என் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் சப்மிஷன் அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 5/9/2024. லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14/10/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் ஃபீஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 15/10/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். சரிங்களா? விண்டோ கரெக்ஷன் வந்து 5/7 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன ஜாப் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன டீட்டெயிலு, உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கா, என்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு இதில் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் பேராகிராஃபு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் வந்து 18,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 56,900 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். மற்றதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21,700 ரூபாயிலேருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, ஏஆர்எஸ்எஸ்எஃப், என்சிபி இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர் அந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்எஃப்பில் வந்து 13,306 வேக்கன்சியும், சிஆர்பிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா 6,430 வேக்கன்சியும், சிஆர்பிஎஃப்பில் வந்து 11,299 வேக்கன்சியும், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,612 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,869 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 39,481 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் இதுக்கான இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்டியில் எவ்வளோ எடுக்கிறாங்க, ஓபிசியில் எவ்வளோ எடுக்கிறாங்க எல்லாமே பிரீஃபாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்களோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? மற்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்தோம் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், எந்த கேண்டிடேட்ஸில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/1/2025 அன்னைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 23 வயசு இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, ஓபிசி 3 இயர் ரிலாக்ஸேஷனும், எக்ஸ் சர்வீஸ்மேன் 3 இயர் ரிலாக்ஸேஷனும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கிறவங்க வந்து அவங்க சில்ட்ரன், அதாவது ரிலேஷன் இருக்கவங்க, இவங்க எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கிறவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சன், டாட்டர் யார் இருந்தாலும் சரி, ஸ்பௌஸ், சில்ட்ரன்
இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் ஃபில்அப் பண்ணி ஆகணும். சரிங்களா. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/1/2025 அன்னைக்குள்ளே நீங்கள் 10th அதாவது மெட்ரிகுலேஷனை வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் போதும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதாவது போர்டு யூனிவர்சிட்டி இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுலனாலும் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த என்சிசி இருக்குது இல்லைங்களா, இந்த என்சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஏ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ரிலாக்ஸேஷன் எந்த மாதிரினா உங்களுக்கு பெனிஃபிட் அதாவது போனஸ் பாயிண்ட்டு என்சிசி சி சர்டிஃபிகேட்டுக்கு 5% போனஸ் பாயிண்ட்டும் அண்ட் என்சிசி பி சர்டிஃபிகேட்டு 3% போனஸ் பாயிண்ட்டும் என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வந்து 2% கொடுத்துருக்காங்க. சரிங்களா. உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு பிரீஃபாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஆர்னு சொல்லுவாங்க. அது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 rupees தான். சரிங்களா. 100 rupees தான். யாருனாலும் அப்ளை பண்ணலாம். வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பல்காக கொடுத்துருக்காங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா. எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த இடத்துல எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், சவுத் ரீஜன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஹைதராபாத், கிருஷ்ணா நகர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் உங்களுக்கு நியரஸ்ட்டு எந்த சென்டர் இருக்கோ அந்த சென்டரை வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.